ஏவாள் வருவதற்கு முன், சர்ப்பம் ஏவாளிடம் பேசுவதற்கு முன், மனித வரலாறு தொடங்குவதற்கு கூட முன், ஏதேன் தோட்டத்தில் வேறொரு பெண் இருந்ததாக பழமையான யூத நூல்கள் ஒரு பெயரை சொல்லுகிறது. ஒரு பெயர் பைபிளில் பெரும்பாலும் இல்லையேனும் 1000 ஆண்டுகளாக மக்களை அச்சப்படுத்தியது. மர்மமான இருளில் இருந்து வந்த ஒரு உருவம். அவள் பெயர் லிலித். ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேறிய முதல் பெண், கீழ்ப்படிதலை மறுத்த முதல் மனிதன் மற்றும் இருள் உலகத்தின் முதல் ராணி. லில்லித்தின் பிறப்பு. சில யூத வரலாற்று நூல்கள் சொல்லுவது இதுதான். கடவுள் மண்ணால் ஆதாமை உருவாக்கிய போது அதே மண்ணால் ஒரு பெண்ணையும் உருவாக்கினார். அவள்தான் லிலித். ஏவாளைப் போல இவள் எலும்பிலிருந்து உருவாக்கப்படவில்லை. ஆதாமுடன் சமமாக உருவாக்கப்பட்ட பெண். ஆனால் அந்த சமத்துவம் சமாதானத்தை தரவில்லை, சண்டையைத்தான் கொடுத்தது. முதல் கிளர்ச்சி. ஆதாம் ஆட்சி செய்ய விரும்பினார். ஆனால் லிலித் கீழ்ப்படிய மறுத்தாள். நானும் அதே மண்ணிலிருந்தே உருவாக்கப்பட்டவள், நான் உன் கீழ் வாழ மாட்டேன், அவள் கூறினாள். உரசல் அதிகரித்தது. ஏதேன் தோட்டத்தில் அமைதி உடைந்தது. அதோ ஒரு கணத்தில் லிலித் கடவுளின் பரிசுத்த நாமத்தை உச்சரித்தாள். மனுஷன் சொல்லக்கூடாத நாமம். அந்த நாமம் அவள் வாயில் வந்தவுடன் ஏதேன் தோட்டத்தில் ஒரு புயல் எழுந்தது. லிலித் வானில் பறந்து ஒரு நொடியில் இருளுக்குள் மறைந்து விட்டாள். ஆதாமுக்கு துணை இல்லை, தனியாக்கப்பட்டார். லிலித்தை தேடிய தேவதூதர்கள். கடவுளே, நீர் எனக்கு தந்த பெண் ஓடிவிட்டாள் என்று ஆதாம் புலம்பினார். அதற்கு கடவுள் 3 வல்லமையான தேவதூதர்களை அனுப்பினார். அவர்கள் லிலித்தை கண்டது பாலைவனங்களில். அங்கு இருள் ஆவிகள் அவளின் காலடியில் வணங்கின. ஏதேன் தோட்டத்திற்கு திரும்பு என்று தேவதூதர்கள் கட்டளையிட்டனர். ஆனால் லிலித்தின் கண்கள் தீப்பொறிகள் போல எரிந்தன. நான் ஒருபோதும் திரும்ப மாட்டேன் என்று அவள் கூறினாள். ஆதாமின் கீழ் நான் வாழ மாட்டேன் என்றும் கூறினாள். அந்த நொடியில் அவள் கிளர்ச்சி நிறைவேறியது. சாபம் மற்றும் லிலித்தின் கோபம். ஏதேன் தோட்டத்திற்கு வர மறுத்த லிலித்திற்கு ஒரு கொடிய தண்டனை அறிவிக்கப்பட்டது. அவள் பெற்ற பிசாசு பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் 100 இறந்து போவார்கள் என்று. அவள் கோபத்தில் சத்தியமிட்டாள். என் பிள்ளைகள் இறந்தால் மனித குழந்தைகளையும் நான் அழிப்பேன் என்று. அதனால்தான் அந்த காலத்தில் புதிய குழந்தைகளின் அருகில் அந்த 3 தேவதூதர்களின் பெயர்களை எழுதி தொங்கவிட்டார்கள். ஏனென்றால் லிலித் அதை பார்த்தால் தீங்கு செய்ய மாட்டாள். இப்படிப்பட்ட பேய்களின் ராணி உண்மையா கட்டுக்கதையா? இதை நாம் நம்பலாமா? பைபிளில் இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? பைபிளில் லிலித்தின் கதை பைபிளில் இல்லை. ஆனால் அவள் பெயர் மட்டும் ஒரு இடத்தில் தெரிகிறது. ஏசாயா 34:14 எபிரேயத்தில் வார்த்தை லிலித் என்று இருக்கிறது. இதுவே லிலித்தை குறிக்கும் இரவில் வரும் கெட்ட ஆவி பற்றி சொல்லப்படுவதாகவும் இதுவே அவளுடைய கதைக்கு ஆதாரம் எனவும் நம்புகிறார்கள். லிலித் மற்றும் அவளுடைய துணை சமாயேல் இருவரும் யூத புராணங்களில் மிக முக்கியமான பாத்திரங்கள். ஆனால் பைபிளில் அவர்கள் பெயர் இல்லை. சில கிறிஸ்துவ நூல்கள் அவளை ஆசையின் உருவம், இரவின் அச்சம், மனிதனை சோதிப்பவள் என்றும் கூறுகின்றன. ஒரே பெண், ராணி மற்றும் பிசாசு, ஒளியும் இருளும் சேர்ந்த ஒன்றாக. அப்படியானால் லிலித் யார்? ஏவாளுக்கு முன் இருந்த பெண்ணா? ஏசாயாவில் வருகிற இரவு பேயா? அல்லது மனிதர்கள் உருவாக்கிய ஒரு அடையாளமா? பைபிள் அமைதியாக உள்ளது. ஆனால் வரலாறும் கதைகளும் அவள் பெயரை இன்னும் இரவில் மெல்ல சொல்லுகின்றன. லிலித் ஏதேன் தோட்டத்திலிருந்து விலகி மர்ம உலகில் நுழைந்த பெண். இந்த மாதிரியான மறைக்கப்பட்ட வரலாறுகளை நீங்க நம்புறீங்களா? மனித வரலாற்றின் இருள் மூடிய கதைகளை அறிய தயாரா? கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி பைபிள் மிஸ்ட்ரீஸ், ஹிடன் ஹிஸ்டரி அண்ட் அன்சீன் ஸ்டோரிஸ் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய ஊக்கம். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்.